காட்டுங்க படிவா காட்டிட்டீங்களோ இதுதான் நாங்கள் எடுத்த இல்லையா சந்தோஷமா காட்டாவிலே முத்து முத்து இதுயான அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகிதன். நீங்கள் சத்தமாக சொல்லணும். மெக் போடு. தீதி ஓகே. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்? இப்போ எங்கே நாங்கள் போகிறோம்? வெளுக்கு நிற்கிறோம். இப்போ அப்பா பிள்ளை எங்கே போகிறோம் சொல்லுங்க. எங்கே போகிறோம்? மோட்டர் சைக்கிள் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் மோட்டர் சைக்கிள் பண்ண போகிறோம். நேற்று முழுக்க நாங்கள் ஒரு மோட்டர் சைக்கிள் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நேற்று சேர்ச்செல்லாம் முடிச்சுட்டு நிறைய இடங்கள் சுற்றி பார்த்தோன்னு தெரிஞ்சு நாங்கள் வரையில. அப்போ இன்றைக்கு காலையில் ஒரு ஆளை காய்ச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து விசுவாசத்தில் வெளுக்கிறோம். கட்டாயம் இன்றைக்கு அவருடைய நாமத்தின் நிமித்தம் இந்த கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் கேட்டால் தருவேன்னு சொல்லியிருக்கிறேன். நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி தருவேன்னு சொல்லியிருக்கிறார். கட்டாயம் அப்போ நாங்கள் கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக இன்றைக்கு எங்களுடைய போக்குவரத்து தேவை. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பைக் வந்து நான் ஏற்கனவே என்னுடைய மோட்டர் சைக்கிள் வந்து நான் வித்துட்டேன். என்னத்துக்காக வித்தானு தெரியும். இப்போ வீட்டை நான் செமினாமா ஓடக்கூடிய மாதிரி இருக்குமென்ற ஒரு சூழ்நிலைக்காக தான் விற்றது. லிதியா ஏற்றி கொண்டு போவா, இதில் நான் ஏற்றி கொண்டு விட்டு வந்தேன். அம்மா மாதிரி ஏற்றி கொண்டு போவா. அப்படி ஒரு சூழ்நிலைகளுக்காக நாங்கள் கொடுத்தனாங்களே என்ன. ஸோ அப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து அப்படியான ஒரு காணொலியை பார்க்க இப்போ நானும் இப்போ எங்கே போக போகிறோம்னு சொன்னால் களியங்காடு போகிறோம். களியங்காட்டில் இப்போ காலையில் நாங்கள் பார்த்து காய்ச்சிருக்கோம். இங்கே வந்து இப்போ நாங்கள் சும்மா நோம்பலாக ஒரு லீஸில் ஒரு புதுசாக ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்கலான்னா கூட இப்போ எடுக்க இல்லை. அது வேணும். இப்போ வந்த பைக்கெல்லாம் முடிஞ்சுதான் 3 மாதத்துக்கு முன்னே ஆர்டர் பண்ணோம். இதில் 3 மாதம் செல்லுமா, இதில் 2 மாதம் செல்லுமா, இல்லை 1 மாதம் செல்லுமா. இப்போ எங்களுக்கு எங்களோட பைக்கை கொடுத்த இடத்துல ஒரு அவசர தேவையாக கிடக்குது. ஸோ அப்போ ஓகே இப்போ எடுத்து நாங்கள் ஒரு செகண்ட் ஹேண்டாக எடுத்து கொஞ்சம் காலம் பாவிப்போம். என்ன பாவிப்போம். பிறகு நாங்கள் ஒரு காலம் எல்லாம் கொஞ்சம் கத்தால் என்ன மாதத்துடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது நாங்கள் புதுசாக எடுப்போம். இப்போ என்னுடைய மோட்டர் சைக்கிள் வித்த விலைக்குள்ளே நாங்கள் அதே காசுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி அமையுது. அப்போ இதை நாங்கள் எடுத்து பாவிப்போம். ஏன்னா இல்லையா இல்லையா இப்போ மோட்டர் சைக்கிளை போவோம். இதே மோட்டர் சைக்கிள் போய் தான் இருப்போம். என்ன இல்லையா என்ன போக இருப்போம். சரி சரி. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த போக்குவரத்து கூடிய தான் பார்க்க போகிறோம். நானும் லிதியாவும் இன்றைக்கு போக போகிறோம். அம்மா இன்னைக்கு சமைக்கணும். இன்னைக்கு நானும் லிதியா போட அதிர்ஷ்டமாக ஒரு காரியம் நடக்கும்ல இல்லையா இல்லையா? அம்மா சொல்கிறேன். அம்மா சாப்பிட அதிர்ஷ்டமாக நடக்க நேற்று உங்களுக்கு நாங்கள் கலைச்சி போனோம். அம்மா நான் லிதியெல்லாம் தெரிஞ்சு அப்போ தான் சரி லிதியா நான் போகிறேன். இன்றைக்கு காரியம் பயக்க போகுது. நாங்கள் இன்றைக்கு ஜெவமனைக்கு கட்டாயம் இந்த ஒரு வசனம் வந்துருக்குது. அந்த சொல்லியிருக்க தருவேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்போது தருவேன். அப்போ கட்டாயம் இது எனக்கு கிடைக்கும் ஒரு உள்ளத்தில் ஒரு ஆனந்தம் கொண்டு வருது. சரி பாப்பா போகுமா சுண்ணாத்தில் நிற்கிறோம். எனக்குமே சரியா கலைக்குது. நான் வரையிலேன்னு சொல்ல கூட்டிட்டு நாங்களே இன்றைக்கு வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து எங்களோட மோட்டர் சைக்கிள் நாங்கள் கொடுத்துட்டு ஒன்று எடுப்போம் பண்ணி வித்தியாசப்படுறோம் தானே. ஆனாலும் ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து நாங்கள் பார்த்துட்டு எடுக்கிற நேரம் பார்ப்போம்ட்டு வந்துருங்க. நாங்கள் என்னென்னு சொல்கிறது, பழைய மோட்டர் சைக்கிள் எல்லாம் சொல்ல தேவையில்லை தானே. நான் பார்க்குற எல்லாமே வந்து நேரில் பார்க்க நான் பார்க்க வந்தேன். சரியான வெஜிலாக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில் உண்டேங்க. அதனால் வந்து எல்லாம் கடையில் பூட்டி இருக்குது. குறைவேல் அந்த வந்துருக்கு கடையெல்லாம் பூட்டேன். இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு இங்கே தான் வந்து நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி பார்த்து நாங்கள் சரிக்கவே. அதனால் இப்போ நாங்கள் போகிறோம். எங்கே போகிறோம்? மறுபடியும் எங்களோட வீட்டை போகிறோம். வீட்டை போகிறோம். வெளியே வீட்டை வீட்டை போக வேண்டாம். அவங்க வீட்டை போக விருப்பம் இல்லை. சரி ஓகே. அப்போ நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம்ன்றது இன்றைக்கு ஒரு
நித்யா எப்படி இது உடைக்கல இது வந்து ரோல் சிக்கன் ரோல் சுட சுட அதாவது சிக்கன் பகோடா சாப்பிட்ற பற்றி எங்கள் நாங்களுக்கு முடப்பு வாங்கி கொடுப்போம். நாங்கள் வெளியால் வந்துடுறாங்க அப்படி என்றைக்கு பார்த்து இது வந்து பதில் அப்படிலாம் இந்த கடை இருக்குது. அப்போ நாங்கள் வந்து சும்மா சாப்பிட்றோம் ரைட்டாக அப்படி இல்லையா அப்படி சிக்கன் பவுடா சிக்கன் பவுடா எப்படி என்ன வேணும் உனக்கு வெளியால் வந்து என்ன பிள்ளை கேட்டதாம்மா என்ன வேணும் எனக்கு இந்த பாட்டு என்ன கால் சொல்லிக்காங்க இந்த பாட்டு தான் நீங்கள் என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு சரி சாப்பிடுவோம் விளையாடாம அடிக்க பாட்டு படிக்கணும் இங்கிலீஷ் பாட்டு சத்தமாக படிக்கணும். இது உங்களுக்கு பிடிக்கலையே அப்போ சாப்பிடுவோம். இருந்தது பிள்ளை நிறைய நாள் ஆயிடுச்சு வெளியால் வந்து சாப்பிட்டு நாங்கள் ஞாயிறுனாலே நம்மள கடை சாப்பாடு கட்டி சாப்பிட்றது. இப்போ நம்ம சரியான குறைவு அன்றைய மதியமத்துக்கு வந்து சாப்பிட்டாங்க கடையில் வாங்கலாம். அதை நேற்று வந்தாங்க சாப்பிட்டாங்க. இப்போ உங்களுக்கு விளங்குவது தெரியாது. அம்மாவுக்கு கொண்டு தாங்க தங்கச்சிக்கு தங்கச்சிக்கும் இல்லையோ அப்போ சந்தோஷமே சந்தோஷம் இல்லையா சொல்ற குறைவா இல்லையா ஆனா உண்மை சந்தோஷம் சந்தோஷம் இல்லை கூட இல்லையா சந்தோஷம் அப்போ அம்மாக்கு இல்லையே நான் தண்டை ஒன்று எடுத்து சாப்பிடுவேன். என்ன இப்படி மானக்கு எடுத்து விட்டுது என்ன உள்ள அம்மா எனக்கு ரோல் அம்மா என்ன போவா நான் போறேன் தங்கச்சிட்ட போவேன். நான் தங்கச்சிட்ட போறேன் அப்போ சோப்பிடப்பா இன்னும் பாசம்ப்பா சரி அப்போ அம்மா எடுக்கட்டுது அப்போ சாப்பிட டீ குடிக்கும் டீ தான் அம்மா சாப்பிட்டு வந்து புறம்மா தான் சரியா நான் கடை ஓனர் நான் இப்படித்தான் சாப்பிடுவோம். அப்பா இது ஒன்று இருக்கு சில சில இது நீ தான் பிள்ளை போகிற இடத்துல பாத்தி எப்படி நேற்று அனுவாக்க விட்டு எல்லாம் சாப்பிட ஒரு தடவை சாப்பாடு போய் சொல்லு ஆனால் தீயா கூட சொல்லுவேன் சூப்பர் மோனிகா அப்பா தானே திவ்யா குட்டியை வந்து நிறைய நேரம் கதைக்க சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கணும் என்ன திவ்யா குட்டி கதையில சொல்லுங்க வேற இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்களா இல்லை அப்போ அம்மாண்ட எடுக்கட்டு நல்லா இருக்கும். அதான் ரவாக்கு மட்டும் வாங்கி கொடுத்த நாங்கள் வந்து நல்லது இந்த வெளியே கொஞ்சம் சிக்கன் பிச்சு கொடுக்குறோம் ஒரு கேட்ட காப்பில் தந்துருக்குதா சாப்பிடுங்க அப்படில சாப்பிடும் கூடாது. ஓகே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் ஒரு வெளியாலலாம் நாங்கள் வந்து நிற்கிறோம். உண்மைக்குமே இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் எனக்கு வந்து கட்டாயம் நல்ல சந்தோஷம்.
அந்த கடவுளோட வசனமே ஒன்று இருக்குது நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் நேற்று வந்து சொல்லிட்டு போயிருக்கேன் எனக்கு இந்த சந்தோஷம் இல்லை உணர்வு ஒன்று வந்து இல்லை அந்த வசனத்தை சொல்லி என்ன சொன்ன என்ன வசனம் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்கிறேன் சந்தோஷம் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வந்து உண்மைக்குமே சட்டியாக இருதயம் வந்து இழைக்க பண்ணி போய் இருந்த ஒரு நாள் தான் எனக்கு உண்மைக்குமேன்னு சொன்னால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை எங்களோட சர்ச் எல்லாம் முடிச்சு கொண்டு வெளியால் போன நாங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்கள் ஒரு மோட்டர் பைக் வந்து வச்சுருந்த நாங்கள் அதை நாங்கள் கொடுத்துட்டு பிறகு 2 பேருமே பாவிக்கக்கூடிய மாதிரி ஒன்று எடுக்கணுமென்று பிரியாசப்பட்டு அப்போ நேற்று சொன்னார் நீங்கள் வீட்டுக்கு இருந்து சும்மா சொல்லுவியல் எடுக்க சொல்லி ஒரு வந்து பார்த்தா தான் தெரியுமென்று சொல்லி அப்போ நேற்று வந்து நானும் போயிருந்தேன் நேற்று காலையில் வந்து நாங்கள் சர்ச் எல்லாம் முடிச்சு உண்மைக்குமே சமைக்கவே இல்லை லிதியா குட்டி நானும் வந்து சரியான வெஞ்சில் அந்த வெஞ்சிலுக்களாலே நாங்கள் சுண்ணாத்துக்கு போயிருந்தோம் நாங்கள் சுண்ணாத்துக்கு போயிருந்த நாங்கள் அப்போ சுண்ணாத்துக்கு போய் வந்து அங்கே ஒரு மோட்டை போய் கொண்டு பார்த்துனாங்க எங்களுக்கு அது சரி வரையில் அடுத்தது தெரியாது என்னதான் இருந்தாலும் எங்கட அப்பாச்சி மோட்டர் பைக் வந்து எடுத்தாக்கள் வந்து ஒரு லக்கி என்று தான் நான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் 10 வருஷத்துக்கு மேலே பாவிச்சாலும் அதில் எந்த ஒரு பிள்ளையும் இல்லாமல் நல்ல நீட்டாக ஒரு ஆள்கிட்ட பாவனையிலே இருந்ததுன்னு எனக்கு அதுண்ட அருமை கூட எனக்கு நேற்று தான் சில இடங்களுக்கு போவைகளை தெரிஞ்சது சரி நாங்கள் அதை கொடுத்துட்டோம் என்ன செய்கிறது ஒன்று வாங்கத்தானே வேணுமென்ட்டு நான் 2 மோட்டர் பைக் ஒன்று சுண்ணாத்தில் பார்த்தது ஒன்று வெல்வெட்டுத்துறையில் பார்த்து நாங்கள் உண்மைக்குமே இன்னொன்று சொல்கிறேன் எங்களுக்கு அது பருத்துறை நீங்கள் வந்து பார்த்து நேற்று 3 இடத்துல பார்த்தது எதுவுமே எங்களுக்கு எந்த விதத்துலையுமே செட் ஆகலை என்னென்னு சொல்கிறேன் எல்லாமே எங்களுக்கு அதை பிடிக்காத மாதிரியே போட்டு ஒரு பொருள் நாங்கள் ஒன்று வாங்குறோம்னா அது பார்த்த உடனே எங்களுக்கு பிடிக்கும் அப்போ அது வந்து பிடிச்சா அது ஓகேயா இருக்கும் அப்போ எங்களுக்கு நேற்று 3 இடத்துலையும் அது சரி வரையில் இப்போ நான் விட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு சரியான கவலையாக போயிட்டுது என்னென்று இந்த மோட்டர் பைக் எங்களுக்கு கிடைக்க போகுது என்னென்று எங்களுக்கு ஒரு அதுவும் எனக்கு வந்து நாங்கள் நிறைய யோசிப்பேன் 2 பேருமே அப்படித்தான் ஒன்று வந்து விலையும் எங்களுக்கு சரியாக வந்தாமையணும் அடுத்தது வந்து பாவிக்கக்கூடியதாக இருக்கணும் எங்களுக்கு வந்து தெரியாது இப்போ நாங்கள் ஒன்று எடுக்கிற மண்டேக்கில் அது வந்து இப்போ செகண்ட் தான் எடுக்கிறோம் நாங்கள் புதுசாண்டும் எடுக்கல அப்போ எடுக்கல வந்து அது பாவிக்கக்கூடியதாக இருக்கணும் செலவழிக்கிற மாதிரிலாம் வந்து அமையக்கூடாது எங்களால் தாங்கவே இல்லாது கஷ்டம் அப்போ அதால் வந்து நிறைய யோசித்தேன் நான் அப்போ நான் யோசித்தேன் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அடிப்படை எல்லாமே வீடாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகி தான் கிடைச்சது ஆனால் அது வந்து நல்ல ஒரு சமாதானத்தை தர மாதிரி தான் அமைஞ்சது அப்போ அதே மாதிரியும் இதுவும் ஏதோ ஒரு வழியால் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ நேற்று இரவு வந்தது சரி ஏதோ ஒரு வழியால் எங்களுக்கு நல்லதாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்போ இப்போ நாங்கள் ஒரு புதுசாக எடுக்கிறதுண்டா கூட எடுக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை ஆனால் அப்படி இருந்தாலும் எடுக்கவும் இப்போ இயலாது அது நேற்று நீங்கள் கழிச்சிருந்தீங்களே நான் கால் பண்ணி இப்படி எடுக்கிறதுண்டா கூட இப்போ லீசிங்கில் இப்போ எடுக்கிறண்டா கூட எடுக்கலாம் அமௌண்ட்டு கேட்டாலே அது நேற்று தான் எங்களுக்கு தெரியும் அது வந்து இப்போ நாங்கள் ஒரு மோட்டர் பைக் கொண்டு இன்னதான் எடுக்க போகிறோம்னு சொன்னாலாம் அது எங்களுக்கு வாரதுக்கு 2 மாதம் இல்லை 3 மாதம் இல்லை 1 மாதம் அப்படி மாதக்கணக்கு செல்லுமா எங்களுக்கு வாரதுண்டாலே அப்படித்தானே இப்போ மோட்டர் பைக் வந்து எடுக்கிறோம் எல்லாருமே ஆர்டர் பண்ணித்தானா மேம் வந்த கையோட அவையவே எடுத்துருவினோம் அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணால் எங்களுக்கு வருமா அதுவும் அப்படி ஒரு கஷ்டம் இருக்குது நாங்கள் அந்த இடத்துக்கு போகல இப்போதைக்கு எங்களுக்கு நார்மலாக இப்போ நாங்கள் எங்களோட மோட்டர் பைக் கொடுத்த விலைக்கு நாங்கள் எடுப்போம் பிறகு இது நானும் கொஞ்சம் ஓடி பழகி கொஞ்சம் இதாக வந்த உடனே ஒரு 3 வருஷம் எங்களை போட்டும் பார்ப்போம் கொஞ்சம் கடந்து போக தேவைகள் இதுக்கு பிறகு சந்திக்கப்படும் அப்போ நாங்கள் புதுசாக எடுக்கலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வந்து திடீர்னுத்தான் காலையில் ஒரு 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா என்ன விளையாடலாம் இது வந்து என்னத்தில் பார்த்தீங்கன்னா இக்மேலில் தான் நாங்கள் பார்த்து கொண்டு கேட்கல ஒரு மோட்டர் பைக் கொண்டு எங்களோட விலைக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சு அப்போ அதை கோல் பண்ணி கதைச்சு இன்றைக்கி கல்லியங்காட்டுக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு போயிருந்தது அப்போ லிதியா குட்டியும் வந்து இந்தியா பின்ன லிதியாண்ட சந்தோஷம் பண்ணிட்டேன் நான் என்ன சந்தோஷம் லிதியாண்ட சந்தோஷம் தான் சந்தோஷமே நிறைய நாளுக்கு பிறகு கொஞ்ச நாளாக லிதியா சந்தோஷம் பண்ணி சொல்கிறேன் இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருந்தேன் இன்றைக்கு லிதியா தாராளமாக சொல்லுவா இருந்து பாருங்க அது தாராளம் பாருங்க கேட்கவே தேவையில்லை எங்களை விட அவளுக்கு தான் சந்தோஷம்ன்றது தெரியும் அப்போ அவள் வந்து காலையில் அப்பா மோட்டர் போய் கொடுக்க போகிறான்னு இப்போ தானும் போகிறேன் நான் போகவே இல்லை நானே போகலைன்னா நேற்றும் வந்து சமைக்கல இப்படியே தெரிஞ்சேன் அப்புறம் அது கரைச்சல் அப்புறம் சமைக்கணும் வந்து லேட் ஆகிடும் உங்களுக்கு அந்த சூழ்நிலையை தெரிஞ்ச கொஞ்சம் விளங்கி கொள்ளட்டும் உண்மைதான் எல்லா சூழ்நிலையும் விளங்கணும் எடுக்காமல் இருக்கிறீங்களா இன்னும் பற்றி சிந்திக்காமல் இருக்கிறீங்களு பேசுகிறேன் நான் வந்து அப்போ நேற்று கூட்டி கொண்டு போய் எனக்கு நேற்றோட வருத்தம் போட்டுது அடுத்து நான் இப்போ காலமாக போனால் அப்புறம் வந்து சமைக்கிறதெல்லாம் கிடைச்சிடலான்னு அப்போ அதால் வந்து நான் போகலை இவை வரவே 12:30 ஆகிட்டு நான் சமைச்சிட்டு வீட்டை நின்றது உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வந்து ஒரு கடவுள் நல்ல ஒரு
ஒரு கிஃப்டை தந்துருக்கிறாரு என்ன உண்மைக்குமே கடவுள் தான் நன்றி சொல்லணுமேன்னு சொன்னால் இதை நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து எங்களோட மாமி எங்களோட அம்மா மச்சால் மாதிரி எல்லாருக்குமே காட்டியிருந்தாங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கேன்னு எனக்கு வந்து அதான் ஒருத்தர் வந்து இப்போ பார்த்தோன்ட்டு சொல்லக்கூடாது எங்களோட விலைக்கேற்ற மாதிரி நல்லா இருக்குது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது சந்தோஷம் இப்போ இன்றைக்கு வந்து எங்களோட உறவுகள் நீங்களும் எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து எவ்வளோ பேர் நாங்கள் அந்த மோட்டர் பைக் வந்து கொடுக்கிறேன் நீங்கள் கவலைப்பட்டிருக்கிறீர்கள் பிரியாசப்பட்டிருக்கிறீங்க அவைக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்போ உங்களுக்கு நாங்கள் அதை வந்து காட்டணும் என்னென்னாலுமே நாங்கள் வந்து அதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வாங்கோ அப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் அதை காட்டணுமென்றக்காண்டி இப்போ லிதியா குட்டி வர பாருங்க வேண்ட சந்தோஷம் ஓடியாங்க ஓடியாங்க அவாவுக்கு தான் சந்தோஷம் இல்லை வாங்க அம்மா விட்ட விட்டுட்டு வந்துட்டேன் வாங்க வாங்க ஓடியாங்க ஓடியாங்க செல்லம் வாங்க ஒன்றும் இல்லை ஓடியாங்க ஓடியாங்க 1 2 3 ஓடியாங்க 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 வாங்க வாங்க நல்ல நடையெல்லாம் பாரு அது பிரச்சனை இதில் முள்ளில் வாங்க அவள் வந்து இப்போ தான் விருப்பப்படுற உடுப்பு தான் போடணும் அவங்க இதெல்லாம் அளவு இல்லாமல் வச்ச உடுப்புகள் இல்லை இல்லை நீங்கள் நின்று கதை சொல்லுங்க அப்போ இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷமா சரி ஆமா அப்போ உங்களுக்கு இன்றைக்கு சந்தோஷமா என்ன சந்தோஷம் சந்தோஷம் என்ற வார்த்தை உண்மை சந்தோஷம் இல்லாத லிதியா குடி சந்தோஷம் இல்லாத அப்படின்னு நான் தெரியல 2-3 நாள் சந்தோஷம் என்ற வார்த்தை வர மாட்டேன் லிதியாவுக்கு வாய்க்கால் என்ன லிதியா ஆசை உங்களுக்கு தலைமுடி நீட்டா வளர்ப்போமா சரி அப்போ உங்களுக்கு அப்போ சந்தோஷம் சந்தோஷம் என்னடா அவங்க போயிருந்த நீங்கள் அப்பாவோட எல்லாட்ட விடையும் போனீங்களோ அப்போ காலம் எங்கே போனீங்க இல்லை மோட்டர் பைக் எடுக்க போனீங்க சரியா இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து காலையில் வந்து மோட்டர் பைக் வந்து மதியம் 12:30 தான் வந்துருந்துச்சு அப்போ எடுத்துக்கொண்டு வந்தாச்சு உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் ஒரு வாகனம் பண்ணுறது அதாவது மோட்டர் பைக் வந்து கட்டாயம் வீட்டுக்கு தேவை அப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எங்களுக்கு எங்களோட ஃபேமிலிக்கு தான் தெரியும் அப்படி ஒரு தெரியாது ஒரு கட்டாயம் ஒரு என்னதான் வாகனம் என்றாலும் மோட்டர் பைக்கு வீடாகாது என்றாவது ஒரு உள்ளொழுங்க அங்கே இன்ஜெண்டெல்லாம் சும்மா வட்டி கொண்டு திரியெல்லாம் போகலாம் அது அனுபவனாலும் அது இன்னும் சைக்கிள் அது ஓடிக்கொண்டு தெரிஞ்சுக்கிறியாது நானும் வந்து கிளம்பையில் அம்மா விட்ட போகிறேன்டா சைக்கிள்லான்னு போனேன் நான் லிதியா குட்டி ஏற்றி கொண்டு என்ன செய்கிறது இன்றைக்கு ஒரு நாளைக்கு கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து திரிஞ்ச நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு உண்மைக்குமே கிடைச்சிட்டுது இப்போ நாங்கள் வந்து என்ன அதாவது எங்கள் 2 பேரும் ஓடுகிற அந்த மோட்டர் பைக்கை வந்து உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம் என்ன வாங்க எங்கே இருக்குது இங்கே லிதியா குட்டி பார்த்தீங்களா எங்கே ஏறி இருக்கிறாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த மோட்டர் பைக்கின் பேர் வந்து என்ன பேருங்கோ ஆக்டிவா உண்மைக்குமே நான் வந்து சொன்னது டியோ இல்லை பேஹோ இல்லை ஆக்டிவா 3 ஒரு மோட்டர் பைக் தான் எடுக்கணுமென்று சொல்லி ஆனால் அது எல்லாத்தையும் விட இது வந்து உண்மைக்குமே எங்களுக்கு பிடிச்சிருக்குது இந்த மோட்டர் பைக் வந்து தான் நாங்கள் எடுத்துருந்தாங்க இப்படி சுற்றி காட்டுங்க அப்போ என்ன வடிவாக இருக்குன்னு பாருங்கோ டயர் எல்லாம் நல்ல டயர் அது வந்து நாங்கள் வந்து சுற்றக்கூடாது நாங்கள் வந்து 2 பேருமே சொப்டா பாவிப்போம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த மோட்டர் பைக் வந்து நாங்கள் எப்படி பாவிக்கிறோம்ன்றதை பாருங்க என்ன நல்ல ஒரு வடிவான ஒரு சூப்பரு அப்போ இந்த மோட்டர் பைக் வந்து நல்ல ஒரு சின்ன மோட்டர் பைக் நல்ல அடக்கமாக இருக்குது அனுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்த உடனே அண்ணா இதுதானே நம்ம மோட்டர் பைக் இப்படித்தான் எடுக்கணும் இதுதான் பொம்பளை பிள்ளைகளோட வடிவாக இருக்குமென்னு சொல்லி அனுவுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு சாரு மச்சால் அனுஷியாக்கா எல்லாருக்குமே பிடிச்சிருந்து எங்களோட அம்மா எல்லாரும் மாமி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு சந்தோஷம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குமே இன்னைக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு காட்டுங்க வடிவா காட்டிட்டீங்களோ இதுதான் நாங்கள் எடுத்த மோட்டர் பைக் வந்து நிறைய இடங்கள் உண்மைக்குமே திரிஞ்சு நாங்கள் எடுக்க எங்களோட விலைக்கேற்ற மாதிரியும் வந்தாமையோ நாங்கள் கூட வந்து பார்க்கல என்று சொன்ன ஒரு நோமெல்லாம் ஒரு கொஞ்சத்துக்குள்ளே தான் கொஞ்சம் அமௌண்ட்டுக்குள்ளே நாங்கள் பார்த்துருந்தோம் நாங்கள் அப்போ இந்த வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு எங்களோட பணத்துக்கு ஏற்ற மாதிரி அதால் நாங்கள் இந்த மோட்டர் பைக் வந்து எடுத்து நாங்கள் இது வந்து எங்களுக்கு இப்போதைக்கு இதை நாங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குமே நானும் இப்போ தானே ஓடி பழகுறேன் எனக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் இந்த மோட்டர் பைக்கு ஓடி பழகுறது வித்யா குட்டி நான் மோட்டர் சைக்கிளை தொட்டதான் தாமதம் வந்துடும் அம்முக்கு அம்மா என்ன வேத்துனேன் வேற உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு மோட்டர் பைக் தெரியுமா ஓகே அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெல்மெட் வந்து இன்றைக்கு எடுத்திருந்த புதுசான
நாங்கள் கூடுதலாக வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய ஹெல்மெட் ஒரு கருப்பு ஒன்று நான் பாவிச்சிருந்தேன் அது வந்து நான் எடுத்திருந்தேன் எனக்கு விருப்பமா சொல்லி அப்பாச்சி மோட்டர் பைக்கு அது வந்து இப்போ வந்து நான் இந்த மோட்டர் பைக்கு எடுக்க போகிறதுக்கு ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதல்ல ஒரு கருத்த ஹெல்மெட் ஒன்று வச்சுருந்தேன் ஆனால் அந்த ஹெல்மெட் வந்து கொஞ்சம் பாவனையெல்லாம் கூடிட்டுது அதால் கொஞ்சம் உடைஞ்சு கம்பியலாலையெல்லாம் கட்டி கிடக்கு ஆனால் அதுக்கு வந்து கண்ணாடி மாற்றலாமே நாங்கள் இதெல்லாம் வந்து தேஞ்சு இதெல்லாம் வந்து இவர் தான் செய்கிறது இவர் ஒரு கவிழ்த்தி போட்டார் நான் தான் உண்மைக்குமே புதுசாக முதல் ஸ்டார்ட்ல கொஞ்சம் தையல் வேலை செய்து வந்து கருத்த ஹெல்மெட் தான் சரி இது நான் முதல் ஸ்டார்ட்ல வேலை செய்து இந்த ஹாசால் எடுத்த ஹெல்மெட் தான் இது வந்து விலை கூட எவ்வளோ எடுத்ததுங்க 22,000 ஏனுங்க போய் சொல்றீங்க 3,000 ரூபாய் விலை கூட இல்லை இதுண்ட விலை பாக்கி இது கூட எடுத்திருந்தது எல்லாம் தேஞ்சிட்டுது நான் உண்மைக்குமே கண்ணாடி மாற்றணுமென்று இருந்தேன் பார்த்துட்டு அப்படி மோட்டர் பைக் வந்து அவர் எடுத்துக்கொண்டு வந்துட்டு வீடியோ காலில் காட்டிக்க நான் சொன்னேன் எனக்கு ஒரு சுவத்தை ஹெல்மெட் எடுத்து தாங்கோ ஆனால் இப்படி ஹெல்மெட் பெருசு வேண்டாம் சின்ன நாட்டு தாங்கோ போடுறதுக்கு வடிவாக இருக்கும் எனக்கு பெரிய முகம் தானே இந்த ஹெல்மெட் போட இன்னும் பெருசாக காட்டுது இது போட வடிவாக கிடக்குது அப்போ நான் எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த விருப்பத்துக்கு ஹெல்மெட்டும் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் ஹெல்மெட்டை போடுங்க பிள்ளையா குட்டி வைப்பாங்க தானும் வரப்புறாவ நான் ஓரளவு ஓடுவேன் மோட்டர் பைக் வந்து அதனால் இன்றைக்கு இப்போ வீட்டிலேருந்து வரைக்குள்ளே இவர் ஓட சொல்லிட்டார் என்ன பின்னுக்கு இருந்தவர் பயமில்லை ஓடுங்கன்னு சொல்லி அப்போ நானும் கொஞ்சம் பழகத்தானே வேணும் அப்போ அதால் வந்து என்ன பழக்கிறேன் நிறுத்தியா பார்த்தீங்களே இப்போ எங்கே போகிறது தூக்குல பள்ளங்கள் இல்லை தானே இந்த நேரு டாச்சு முதல் ஹெல்மெட் போடணும் என்ன பாதுகாப்பு ஹெல்மெட் முக்கியம் மோட்டர் சைக்கிளில் எடுக்க கொண்டும் என்ன விஷயம் ஹெல்மெட் போடணும் அடுத்தோட்டம் என்ன செய்யுது எல்லாமே இருக்கு அதுக்குள்ள வச்சுக்கிறேன் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு வெளியால போக 3 தேவை அதான் இனி தரங்களை தெரியும் அது 3 தான் வெளியால போகணும் ஹெல்மெட்டை தலையில போட்டாச்சு லைசன்ஸ் டாக்ஸி இன்சூரன்ஸ் இந்த 3 சாமானும் இருக்கும் அதெல்லாம் இனி என்னன்றது இனித்தான் பார்க்க போகிறேன் என்ன இது வந்து எல்போட் தானே அது வச்சிருக்கிறேன் மற்ற எல்லாமே இருக்குது என்ன பிரியா குட்டி பாருங்க துடைக்கிற மோட்டர் சு துடைக்குது புள்ள சரி வைங்க இப்போ லியா குட்டி எங்கே நிற்கிறது முன்னுக்கு இருக்க போதா பிள்ளை இல்லை பிள்ளை ஓட போதும் மோட்டர் பைக்கை விட்டு ரங்குறாவே இல்லை பாருங்க சரி அதுக்கு வையுங்க துணிங்க இப்போ ஓட போறீங்களா கூடுதலாக வந்து மோட்டர் பைக் எடுத்தாலே கூடுதலாக பழக்கிறது ஆக்களுக்கு என்ன அப்படி செய்து நான் வந்து இப்போ இதுதான் எங்களோட சொந்தமாக நான் எங்களோட பைக்குன்னு சொல்லி இப்போ தான் நான் ஓடுறேன் அதுக்கு முதல்ல ஒரு 2 தான் சும்மா அப்படி சர்மியக்காண்ட அனுஷியாக்காண்ட அப்படியே சும்மா ஒரு தட்டை வாங்கி சும்மா ஓடி ஓடியா கொஞ்சம் விளங்கும் இது கஷ்டம் வண்டியில் தானே ஓடலாம் சரி அப்படி விடுங்க சரி ஓகே இப்போ நான் வந்து விட என்ட்ரி அப்பனே இது ஆட்டுதுங்க பாருங்க சரி விடுங்க இறக்குங்க அம்மா கால் வைக்க முன்னுக்கு இறக்குங்க ரெண்டு தீபா இந்த பிள்ளை என்ன செய்யறேன்னு சரியா இல்லை வடி இறங்க வடி வந்துடுங்க சரியா ஓகே இப்போ வந்து என்ன செய்யற ஓகே விதியாக ஒரு பயம் இல்லை தானே விதியா கூட பயப்படுறது ஆனால் இந்த நம்பியும் வருது பிள்ளை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்பா விட்டுட்டு போமே நாங்கள் சரி காலை உள்ளுக்க விடுங்க ஐயா சந்தோஷமா காட்டாவிலே முத்து முத்து சரி சரி காணும் 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 லிதியா பிள்ளைங்க அம்மாட வேற விருப்பமா அப்பாட வேற விருப்பமா சரி ஓகே இது கொஞ்சம் பள்ளம் திட்டியா இருக்குது காத்து மேல காத்து கீழே கீழே அடிக்குது கீழே அடிக்குது மேலே அடிக்குது முதல்ல ஓடுறேன்னு இல்லை அப்படித்தான் இருக்கு என்ன லிதியா எங்களோட லிதியா அம்மா அந்த முன்னுக்கு இருக்குது பாய்
എൻ്റെ അപ്പനെ 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 കാണും இப்போதே കാണുம் சரி ஓகே உண்மைக்குமே நல்ல சந்தோஷம் என்னை நேசிக்கிறவங்களுக்கும் கட்டாயம் சந்தோஷமாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து லிதியா குட்டிக்கும் சந்தோஷம் சரி காணும் 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 அப்போ அம்மாக்கெல்லாம் கொஞ்சோணும் அம்மாக்கெல்லாம் கொஞ்சோணும் இது என்ன இது அம்மா கொஞ்சம் சரி சரி காணும் காணும் இவ்வளவு ஒரு விருப்பம் அங்கே லிதியா குட்டிக்கும் இருந்திருக்கு மோட்டர் பைக்குன்ற ஒரு விருப்பம் அப்போ உங்களோட மோட்டர் பைக் விற்கல லிதியாவுக்கு இவ்வளோ ஒரு மனசு சோர்வாக இருந்திருக்கும் இப்போ தான் தெரியுது எனக்கு அப்போ சரி லிதியா காணும் அப்போ நல்ல சந்தோஷம் உண்மைக்குமே கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அடுத்தது என்னுடைய கணவருக்கு நன்றி சொல்கிறேன் சொன்னால் தான் பாவித்து அந்த மோட்டர் பைக்கை விற்றுட்டு நானும் ஓடணும் பண்ணு 2 பேருக்குமே பிரயோசனமாக வந்து இதை எடுத்து தந்திருக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன சார் வேலையில் தான் எல்லாம் வேலையில் இருந்தாலும் அப்படி ஒரு கட்டத்துக்கு என்ன கொண்டு வந்துட்டீங்களே லைசன்ஸ் எடுத்து மோட்டர் பைக் எடுத்து ஓடணும் கொள்ளணும்னு சொல்லி உண்மைக்குமே உங்களுக்கும் தேங்க்ஸ் அது அடுத்தடுத்தெல்லாம் நாங்கள் அதெல்லாம் பார்க்கலாமே என்ன ஏன்னு சொன்னால் அவாவுக்கு வந்து இனித்தான் நாங்கள் இந்த படிக்கிறதுகளுக்குள்ளே கொண்டு வர வயசு கட்டாயம் அவாவை நாங்கள் அதுக்குள்ளே கொண்டு போகணும் ஏன்னு சொன்னால் ஒரு 6 வயசுக்குள்ளே தான் அதெல்லாம் விளங்கக்கூடிய மாதிரி இருக்குமா நார்மலாக இப்போ அப்பா ஏதாவது சொல்லி கொடுத்தாலும் லிதியா சொல்லுமே ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சொல்லும் லிதியா குட்டியா அப்போ லிதியா குட்டி இப்போ நான் எங்கே போவோம் தங்கச்சிட்டே இல்லை தங்கச்சி நேற்று பார்த்தாச்சு சரியா நல்லா சொல்லுவீர் ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் வலிதியா வீடியோ முடிச்சுக்கொள்வோம் ஓகே பட்டம் போகுது அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓகே பாய் சின்ன சின்ன லிதியா சிரிப்பை பார்த்தீங்களா போகிறேன் பாய்